வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10. ஸோ சண்டே எபிசோடுடைய கம்ப்ளீட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தடவை ரெண்டாவது 1-on-1 ஃபைட் ஃபார் த ஃபினாலே 2 பார்ட் 2, அடுத்த வாரம் பார்ட் 3 இருக்குது. ஸோ இந்த நிகழ்ச்சியோட முடிவில் வந்து யார் யார் எந்தெந்த பிளேஸில் இருக்கா, குறிப்பாக யார் லீடிங்கில் இருக்கான்னு தெரிஞ்சிடும். யாரெல்லாம் ஸ்டார் கூட வாங்கியிருக்கா, யார் 3 ஸ்டார் வாங்குறாங்களோ அவங்க வந்து டைரக்ட் ஃபைனலுக்கு போவாங்க. ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் 3 ஸ்டார் வாங்கினா அவங்களுக்குள்ள 1-on-1 நடக்கும். அல்லது டோட்டலாக அவங்க இந்த சீசனில் வாங்கின மார்க்கை வச்சு முடிவு பண்ணுறாங்களா என்னங்கிறது தெரியல. அதை பற்றி அவங்க எதுவும் சொல்லலை. ஸோ இப்போ முதல்ல வந்து சண்டே எபிசோடுடைய முதல் பாடலை பாடினது அப்படின்னு பார்த்தோம்னா, அது சாட்டர்டே எபிசோடுடைய கடைசி பாடலை பாடினது வந்து ரிதன். அவர் வந்து நான் பொல்லாதவன் பொய் சொல்லாதவன் அப்படிங்கிற பாட்டை பாடினார். அது வந்து எம்எஸ்வி மியூசிக்கில் எஸ்பிபி பாடின பாட்டு பொல்லாதவன் அப்படிங்கிற படத்துக்காக ரஜினிகாந்த் நடித்த படம். இது வந்து 1980களில் வந்த படம். அந்த பாடலை வந்து ரிதன் பாடினார். இது வந்து ரொம்ப சுமாரான சாங் சாய்ஸ். இது வந்து ரொம்ப ஒரு பாடும் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல பாடலை அவர் சூஸ் பண்ணியிருக்கலாம். ரொம்ப சுமாரான பாட்டு, அது ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சாங் தான். பட் இதில் வந்து பாடகருக்கு பெரிய வேலை ஒன்றும் கிடையாது, ஒரு அந்த மாதிரி சேலஞ்சிங்கான சாங் ஒன்றும் கிடையாது. அந்த பாடலை வந்து ரிதன் பாடினார். அது வந்து இன்னும் பெட்டர் சாங் அவர் சூஸ் பண்ணியிருந்தா ஒரு வேலை இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அந்த சாங் செலெக்ஷனே தப்பு. இலங்கை யாழ்ப்பாணத்திலிருந்து பிரியங்கா, அவங்க வந்து தாய் வீடு படத்துலேருந்து சங்கர் கணேஷ் மியூசிக்கில் வந்து கவிஞர் வாலி அவர்களோட வரிகளில் வந்து ஐ எம் ரெடி ஆர் யூ ரெடி அப்படிங்கிற பாட்டு, உன்னை அழைத்தது பெண் உறவையை நினைத்தது பெண் அப்படிங்கிற பாட்டு. இந்த பாட்டை வந்து ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். இந்த பாட்டுக்கு உண்டான என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லாத்தையுமே ஓரளவு நல்லாவே பண்ணாங்க பிரியங்கா. இது எப்படின்னா, நம்ம 50 கால் அவுட் ஆனால் எய்த்த டீம் வந்து 40 கால் அவுட் ஆச்சுன்னா நம்ம ஜெயிச்சிருவோம் இல்லையா. ரிதன் வந்து ரொம்ப மோசமாக பர்ஃபார்ம் பண்ணதுனால சுமாராக பர்ஃபார்ம் பண்ணாலே வின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான். ரொம்ப இது வந்து பெஸ்ட்டாக பாடினாங்கன்னு சொல்ல முடியாது, சுமாராக பாடினாங்க. ஆனால் ரிதன் ரொம்ப ஒரு போட்டியே கொடுக்கல, அவர் ரொம்ப ரொம்ப சாதாரணமான பர்ஃபார்மன்ஸு. அதனால் பிரியங்கா ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. இது வந்து ஒரு 1-on-1ல் ரொம்ப ஈஸியான பேட்டில், சில சமயம் இப்படி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டில் தான். இதில் பிரியங்கா ஜெயிச்சிட்டாங்க. இதில் ஒன்றும் ஆச்சரியமே இல்லை இதை ஜெயிச்சதில். ஏன்னா ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் ரிதன் கொடுத்ததில் ஒரு போட்டியே இல்லை. அடுத்ததா காயத்ரி வெர்சஸ் நஸ்ரீன். இதுவும் வந்து எப்படின்னா, காயத்ரி வந்து ஒரு பயங்கர டஃப்பான சிங்கரு. காயத்ரியை வந்து நம்ம சாரா ஸ்ருதி மாதிரியோ ஆத்யா மாதிரியோ அந்த மாதிரி ஆட்களோட லைனட் மாதிரியான ஆட்களோட விடணும். காயத்ரி நஸ்ரீன் ஏன்னா 3 வாரம் டைரக்ட் 1-on-1ங்கிறப்ப இப்படி தான் வரும், அதை வந்து மாற்ற முடியாது. ஸோ அப்படி காயத்ரி விசஸ் நஸ்ரீன் வந்தது. இப்படி வந்த பேஜ் நமக்கு தெரிஞ்சு போச்சு யார் ஜெயிக்க போகிறான்னு. இவங்க வந்து காயத்ரி வந்து வெற்றி விழா படத்துலேருந்து தத்தும் தலாங்கு தத்துவம், அதாவது எஸ்பிபி, கவிஞர் வாலி, இளையராஜா, கமலஹாசன், இந்த காம்பினேஷனு ஒரு அருமையான பாடல். முழு எனர்ஜி கொடுத்து இந்த பாடலை எவ்வளவு சிறப்பாக பாட முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக எல்லோரும் பாராட்டும் வகையில், அது இமானா இருக்கட்டும், சித்ராமாவாக இருக்கட்டும், மனோவா இருக்கட்டும், ஒட்டுமொத்த ஆடியன்ஸும் கைத்தட்டுற மாதிரி ரொம்ப பயங்கரமான பர்ஃபார்மன்ஸு. காயத்ரி சூப்பராக பாடிட்டாங்க. அதுக்கு போட்டியாக நஸ்ரீன் பாடினாங்க. அவங்க பாடினது வந்து நீங்கள் கேட்டவை படத்துலேருந்து, அதுவும் எஸ்பிபி ஜானகி பாடினது தான். அதே இளையராஜா அடியே மன நில்லுனா நிற்காதடி அப்படிங்கிற பாட்டு நல்லாவே பாடினாங்க. டீசென்ட் பர்ஃபார்மன்ஸு. ஒரு 2-3 இடங்களில் மிஸ் ஆகிடுச்சு, மற்றபடி ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ்னு சித்ராமா சொன்னாங்க. இதில் வந்து காயத்ரி தான் ஜெயிச்சாங்க, அவங்க 2வது ஸ்டாரை வாங்கினாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. இவங்க 2 பேரும் மோதுறாங்கன்னு ஒன்று காயத்ரி ஜெயிச்சிருவாங்கங்கிறது என்ன. ஏன்னா காயத்ரிங்கிறவங்க முறையாக கற்றுக்கிட்டு அவங்க மியூசிக்கல் ஃபேமிலியிலே வந்தவங்க. நஸ்ரீன் அப்படி இல்லை, அவங்க ஒரு கேள்வி ஞானத்து மூலமாக தான் பாடுறாங்க. சில சமயங்களில் இந்த மாதிரி ஒரு டைரக்ட் சேலஞ்சுங்கிறது கஷ்டமாயிடும். அப்படி ஒரு டஃப் பேட்டில் தான். ஆனால் நல்லா பாடினாங்க. ஒரு 2 இடம் மிஸ் ஆனதை தவிர நல்லபடியாக தான் பாடினாங்க நஸ்ரீன் அப்படின்னு தான் சித்ராமா சொன்னாங்க. ஃபைனல் பேட்டில் பயங்கர டஃப்பு. 2 பேருமே சூப்பர் சிங்கர்ஸு. ஜோஷிகா அண்டு லயனட் 2 பேருமே அருமையான சிங்கர்ஸ். அதாவது பாட்டு மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக பண்ணக்கூடிய சிங்கர்ஸு. ஜோஷிகா எடுத்தோடனே எனக்குள் ஒருவன் படத்துலேருந்து 2 பேருமே உலகநாயகன் கமலஹாசன் பாட்டை தான் பாடினாங்க. இளையராஜா மியூசிக்கில் வைரமுத்து வரிகளில் எனக்குள் ஒருவன் படத்துலேருந்து அவங்க பாடின பாட்டு வந்து மேகம் கொட்டட்டும் ஆட்டம் உண்டு. இந்த பாட்டு இது வந்து ஒரு ஸ்டேஜ் சாங்கு, பிரமாதமாக ஆடியிருப்பார் கமல்.
இந்த பாட்டில் எப்படின்னா மியூசிக் பயங்கரமாக இருக்கும். அந்த பாட்டோட முடிவில் வந்து அவரோட முன் ஜென்மத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரியான ஒரு மியூசிக் வரும். அதை பிரமாதமாக வாசித்தாங்க அந்த மணியன் பேண்டு. இந்த பாடலை பாடினது மட்டும் இல்லாமல் இது செமையாக டான்ஸ் ஆடி ரொம்ப நல்லா பாடினாங்க ஜோஷிகா. இந்த பாட்டுக்கு என்ன தேவையோ எல்லாம் அவங்களால என்ன கொடுக்க முடியுமோ அதை 100% ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதுக்கு போட்டியாக லயனட் பாடினது காதல் பரிசு படத்துலேருந்து ஏய் உன்னைத்தானே. இது வந்து எஸ்பிபி, ஜானகி, வைரமுத்து, இளையராஜா காம்பினேஷன், கமலஹாசன் படம். ஸோ இந்த பாடல் வந்து ரொம்ப ஒரு போட்டி பாட்டு, பயங்கர எனர்ஜியோட 2 பேர் பாடுறதையும் அவங்களே பாடினாங்க, மேல் ஃபீமேலு. ரொம்ப அழகாக இருந்தது அவங்க பர்ஃபார்மன்ஸு. பாட்டு மட்டும் இல்லாமல் அவங்க டான்ஸ் ஆடின விதம். லயனட் இதுக்கு முன்னாடியும் எல்லா பர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த வைப் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிற மாதிரி பட்டையை கிளப்பி இந்த ரவுண்டில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த ப்ரொமோ பார்த்துட்டு இந்த ப்ரொமோலேயே வந்து லயனட் தான் ஜெயிப்பாங்கன்னு நான் போன வீடியோக்கு முந்தின வீடியோவில் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரொமோ வந்த பொழுது அதை நான் ரிவ்யூ பண்ணும்பொழுது இதை வந்து லயனட் தான் ஜெயிப்பாங்க, நீங்கள் வேணால் ஷோ பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே லயனட் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இப்போ யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆத்யா 2 ஸ்டாரோட முன்னிலையில் இருக்காங்க, லயனட் 2 ஸ்டாரோட முன்னிலையில் இருக்காங்க, காயத்ரி 2 ஸ்டாரோட முன்னிலையில் இருக்காங்க. மற்றவங்க ஜெயிச்சவங்கெல்லாம் 1 ஸ்டார் தான். இப்போ சில பேர் ஜெயிக்கவே இல்லை. இப்போ சாரா ஸ்ருதி 1 ஸ்டார் தான் வாங்கியிருக்காங்க, அவங்க பின்தங்கி இருக்காங்க. ஜோஷிகா 1 ஸ்டார் தான் வாங்கியிருக்காங்க, பிரியங்கா 1 ஸ்டார் தான், ஆதனா ஸ்ரீ 1 ஸ்டார் தான். இன்னும் சில பேர்லாம் ஸ்டாரே வாங்காமல் இருக்காங்க, நஸ்ரீன் மாதிரி, லயவர்ஷினி மாதிரியான ஆட்கள்லாம், ரிதன் மாதிரியான ஆட்கள்லாம் ஸ்டாரே வாங்காமல் இருக்காங்க. பார்ப்போம் யார் ஃபைனலுக்கு முதல்ல போகிறா, ஆத்யாவா, காயத்ரியா அல்லது லயனட்டா. இந்த 3 பேரில் ஒரு ஆள் தான் டைரக்ட் ஃபைனலிஸ்ட்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதுக்கு அடுத்த வாரம் பொறுத்து இருந்து பார்ப்போம்.